ஈமானோட இருந்துட்டு அந்த கடைசி ஒரு வருஷம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவன் முருதத்தா போய் மோத்தா போயிடறான்னு வைங்க, நாளைக்கு அவர் மறுமையிலே பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு உண்மை தெரியுது, ஆஹா 99 வருஷமா நாம் ஈமானோட இருந்துட்டு இந்த கடைசி ஒரு வருஷம் நாம் முருதத்தா போயிட்டோமே, நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டோமே. அதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவோம், யா அல்லாஹ் நான் 99 வருஷமா உன்னை வணங்கிக்கிட்டு இருந்தேனே, ஒரு வருஷம் தானே நான் ஷிர்க் செய்திருக்கிறேன், என்ன மன்னிச்சோன்னு அல்லாஹ் மன்னிப்பானா? நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அவர் போக வேண்டிய இடம் நரகம்தான். அதே சமயம் ஒரு மனிதர் 99 வருஷம் அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த கடைசி ஒரு வருஷம் அவருக்கு ஈமான் கிடைத்தது, ஹிதாயத் கொடுக்கப்பட்டது, அவர் முஸ்லீமாக மரணிக்கிறார் என்று சொன்னால் அங்க போய் இருக்கும் பொழுது அவர் அவரோட காத்திருக்க நேரத்தில் ஒரு உதாரணத்திற்காக ஒரு வாதத்திற்காக பார்ப்போம், மலக்குகள் யா அல்லாஹ் 99 வருஷமா உனக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தான், இப்பதான் ஒரு வருஷம் உனக்கு நீ ஈமான் கொண்டிருக்கலாம், இவனுக்கு நீ சொர்க்கம் கொடுக்குமான்னு கேட்டுருவாங்களா? ஒரு வாதத்திற்காக கேட்டுருவான்னு வச்சுக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான், அந்த ஒரு வருஷ ஹிதாயத்தை அவரை சோழம்பை ஆக்குவதற்கு நான் தானப்பா கொடுத்தேன் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப வாழும்போது படுவதை விட மரணிக்கும் பொழுது நாம் முஸ்லீமாக மரணிப்பது மிக முக்கியம், குஃப்ரிலே விழுந்து விடாமல் முக்கியம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றிக் கொள்வானாக. உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காலம் வைத்து மரணிக்கும் சமயத்திலும் நாம் முஸ்லீமாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்றைய காலகட்டத்தில் நாம் நமக்கு ஆமீன் சொல்லிட்டோம், ஆனால் நம்முடைய இளைய தலைமுறைக்கும் அதிகமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் இன்றைய இளைய தலைமுறையில் பார்க்கும்போது மிக ஆபத்தாக இருக்கிறது. செல்போன் லேப்டாப்புடைய காலத்தில் மிக ஆபத்தாக இருக்கிறது. அற்ப காதலுக்காக ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரும் என் வீட்டு பிள்ளை ரொம்ப பத்திரம், என் வீட்டு பிள்ளை சீதேவி தலையெடுத்தும் பார்க்காது என்று ஒவ்வொரு கான்பிடன்ஸ்ல இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபத்து இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்ததிகளை முஸ்லீமாக கைப்பற்றிக் கொள்வான் உயிர்களை. சமீபத்தில் ஒரு இடைச்செருவிழா சொல்ல வேண்டிய செய்தி, கூட்டாளி நண்பர்கள் பெண்கள் விழிப்புணர்வு மாநாடு நடந்தது. உண்மையிலேயே அது பெற்றோர்கள் விழிப்புணர்வு மாநாடு நடத்தப்பட்டிருக்கணும். அங்க நம்முடைய சகோதரி மர்ஹூம் அப்துல் சமத் அவருடைய மகளார் ஃபாத்திமா முசாஃபர், அவர் ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் 6 மாத காலங்கள் கெசட்ல இருந்து எடுத்து வந்து வாசிச்சு காமிச்சாங்க. 9 பேர் முருதத்தா இருக்கிறாங்க, 6 பெண்கள் 3 ஆண்கள். எவ்வளவு பெரிய பரிதாபம்! தாய் தகப்பன் எவ்வளவு தூரம், அவ்வளவு காதல். ஒன்று வேலை பார்க்குற இடத்துல காதல், இல்லைன்னா கல்லூரி பிள்ளை படிக்கும் போது காதல். அல்லாஹ் காப்பாற்றும். எவ்வளவு பெரிய சேதாரம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவர் அத்தனை பேர்களை மாற்றப்பட்டு எதுக்காக? அற்ப காதலுக்காக. குற்றவாளி யாரு? பெற்றோர்கள். ஏன்? இள வயதிலிருந்து அவருக்கு மார்க்க கல்வியை கொடுக்கவே இல்லை. மார்க்க கல்வி என்றுதான் ஓதுறதா மார்க்க கல்வி என்று இருந்து விட்டோம். ஆனால் இள வயதிலிருந்து அவர்களுக்கு இந்த சூரா பக்கராவுடைய 221வது வசனம் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். என்ன சொல்றான்? உங்களை மயக்கக்கூடியவர் அவர் பேர் அழகனா இருந்தாலும் சரி, ராஜகுமாரனா இருந்தாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை அவர்கள் நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாதீங்க. ஏன்? அவர்கள் நரகத்துக்கு கொண்டு போயிடுவார்கள். அவருக்கு பதிலாக ஒரு குப்பை கூட்டக்கூடிய ஒரு அடிமை சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதே பெண்களுக்கு ஆண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை மயக்கக்கூடியவள் பெரிய ராஜகுமாரியா இருக்கலாம், பேர் அழகியா இருக்கலாம், இருந்தாலும் அவளை விட ஒரு குப்பை கூட்டக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்மணி மேலானவள், அவர் முந்தைய நரகத்துக்கு இட்டு செல்கிறாள் என்ற இந்த விஷயத்தை சிறு பிள்ளையிலிருந்து நம்ம அவர்களுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுக்கப்பட்டிருக்கும். பாலாப்போன காதல் சனியம் வந்து தொலைஞ்சி இப்போ எப்படி உள்ள காலமா போச்சு. ஒரு காதலிக்கிறார் என்று சொன்னோம்னா அடுத்தது பெற்றோர்கள உடனே கேட்கிறாங்க, காதலிக்கிறார் முஸ்லீமாங்க அதையா சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த அளவு நிலைமை. காதல் என்பது திருமணத்துக்கு முன்னால் கிட்டே தொடர்புகள் கண்டிக்கத்தக்கது என்ற காலம் போய் அப்படியாவது பண்ணாலும் நம்முடைய சொந்தக்காரன் ஒரு முஸ்லீமான் பார்க்கக்கூடிய காலத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றும். அதை நம்முடைய ஈமானை காப்பாற்றுவது போல் நம்முடைய சந்ததியில ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றுவான். ஆக இன்ஷா அல்லாஹ் 12ஆம் பாகத்தில் நம்ம சுவனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேச இருக்கிறோம். இப்போ 11ஆம் பாகத்தில் நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன? இதை ஒரு உதாரணம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் சென்னையிலிருந்து கீழக்கரைக்கு போகணும். கீழக்கரை ஊரை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். என்னுடைய சொந்த ஊர், நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன். அதனால நான் அந்த திரும்பி ஊருக்கு போகணும், எனக்கு அந்த ஊரை பற்றி தெரியும். இப்போ நான் கீழக்கரையில் சென்னையிலிருந்து கீழக்கரைக்கு காரில் போவதா இருந்தால் எனக்கு அந்த கீழக்கரை ஊரை பற்றிய அந்த அறிவு ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவாவது அல்லது அதை விட அதிகமாக அந்த சென்னையிலிருந்து கீழக்கரைக்கு போகக்கூடிய அந்த ராஸ்தா இருக்கு பாருங்க, வழி, அந்த வழியை பற்ற அறிவு எனக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த அறிவை வழி எனக்கு இருந்தால்தான் என்னுடைய பிரயாணம் சுமூகமான பிரயாணமாக, பத்திரமான பிரயாணமாக, பாதுகாப்பான பிரயாணமாக, விரைவான பிரயாணமாக, சலாமத்தான பிரயாணமாக நான் கீழக்கரை சென்று அடைவேன் இல்லையா?
அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம சென்னையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போயிடுவேன். அங்கே ஒரு ரோடு சேலத்துக்கு போகும், ஒரு ரோடு திருச்சி ரோடு போகும். நான் தவறாக சேலத்து ரோடு போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பிரயாணத்தில் நேரம் ஆகிடும். அடுத்தது போகிறேன், விழுப்புரம் ஊரை பற்றி எனக்கு அறிவில்லை, நான் ஊருக்குள்ளே போயிடுவேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்வேன். எனக்கு அந்த ஊரை பற்றி அறிவு இருந்துன்னு சொன்னால், முன்னாடியே அதன் பற்றிய அறிவு சிந்தனை எனக்கு இருந்தால் நான் ஊருக்குள்ளே போக மாட்டேன், பைபாஸ் ரோடு வழியாக நான் கடந்து சென்று விடுவேன். அதே மாதிரி திருச்சி ஊருக்குள்ளே போனோம்னு சொன்னால் வெளியே வருவது எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ கஷ்டம். அதே சமயம் எனக்கு அந்த வழி தெரிந்திருந்தால், அந்த வழியை பற்றி என்னுடைய இல்முல ஞானத்திலே அதை பற்றி அறிவு எனக்கு இருக்குமையானால் நான் ஊருக்குள்ளே செல்ல மாட்டேன், பைபாஸ் ரோடு வழியாக நான் புதுக்கோட்டை ராஸ்தாவை பிடித்து விடுவேன். அப்போ என்னுடைய பிரயாணம் பக்தரமான பிரயாணமாக இருக்கும், விரைவான பிரயாணமாகவும் நான் அல்லாஹ்வோட கிருபையினால நான் கீழக்கரை போய் சென்று விடுவேன் இல்லையா? அதே போல நாம் இங்கே இருக்கக்கூடிய நம் தாய்மாருடைய அந்த பையூரில் இருந்து இந்த பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த பொய்யூரில் இருந்து சுவனம் என்ற மெய்யூருக்கு நாம் செல்ல வேண்டும். இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த ஊர்களை பற்றிய அந்த மஞ்சுகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா? தகவல் இருக்கணுமா இல்லையா? அதுதான் என்னன்னு சொன்னா முறையே சக்கராத்துல் மவுத் என்ற அந்த நிலை. அடுத்தது மவுத், அடுத்தது கபருடைய கேள்வி கணக்கு, அடுத்தது மாஷர் மைதானம், அடுத்தது சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம், மீதான் என்ற திராசு, அல்லாஹ்வுடைய கேள்வி பதில். இது எல்லாம் முடிஞ்சுதான் நாம் நம்முடைய சொந்த ஊரான எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த சுவனத்துக்கு நாம் போய் சேர முடியும். அதை பற்றிய அறிவுகளை, அதை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதும் நமக்கு இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 11வது பகுதியிலே அதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம 10வது பகுதியில் என்ன பேச இருக்கிறோம் சொன்னால், இந்த 11வது பகுதிக்கு, இந்த 12வது பகுதியாக சுவனத்துக்கு செல்வதற்கும், இந்த 11வது பகுதியிலே நாம போக இருக்கிற அந்த வழி பாதைக்கு போவதற்கும் நாம் 10ஆம் பகுதியில இப்ப நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்கிறோம், நாம தயாராக இருக்கிறோமா, நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோமா என்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவதற்கு தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று 10ஆம் பகுதியை நாம் பார்க்கிறோம். இம்மை மறுமை 2 நிலைகள் இருக்குது. நாம இந்த இம்மையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மறுமை என்று ஒன்று வந்து இருக்கிறது. அந்த மறுமைக்காக நாம் எவ்வளவு தூரம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வளவு தூரம் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம், அதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஓரளவு சிந்திப்பதற்கு தான் இந்த 10வது பகுதியில் நாம் அந்த கால நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறோம். இந்த இம்மையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இமாம்கள், இன்னும் வரக்கூடிய அத்தனை சான்றோர்களும் மனிதன் மறுமையை பற்றி, அந்த போக வேண்டிய ஊரை பற்றிய சிந்தனையை மிக குறைவாக இருக்குது. இந்த சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறான் என்பதை நமக்கு சான்றோர்கள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த மக்கள் மறுமை என்று ஒன்று இருப்பது நிச்சயமாக அறிந்தும் கூட அவர்கள் அந்த மறுமையை மறந்தவர்களாக இந்த இம்முடைய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்வது யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் மறுமைக்காகவும் இம்மையை விட்டுவிட்டவர்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா வரக்கூடிய சமுதாயமான நம்மை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கப்படுறாங்க. இவர்கள் இம்மறுமைக்காக இம்மையை விட்டுவிட்ட, இம்மைக்காக மறுமையை விட்டுவிட்டு இருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை எச்சரித்திருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வாழும் காலமெல்லாம் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இம்மையே இருக்கிறதை விட மறுமையை நோக்கி அதிகமாக இருக்க வேண்டியது நமக்கு முக்கியமான கடமையாக இருக்குது. இடைப்பட்ட உருள நம்முடைய ஒவ்வொரு நிலையில் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும், சக்கராத்து ஹால் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும், மூத்துல நம்முடைய எப்படியான நிலையாக இருக்கும், அதுக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்கிறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆரம்பத்தில் பேசும்பொழுது நம்ம போன அந்த 10ஆம் பாகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு டிசம்பர் மாதத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைத்து விட்டது கம்பெனியில். அவர் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி போகணும்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி போனப்படி டிக்கெட் ரெடியாக இருக்குதான்னு கேட்டால் எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்கும்? எவ்வளோ சிரமமாக போயிடும் பிரயாணம். இப்போ அவர் ஊருக்கு போகிறாங்க, இப்போ இருந்து அவர் புக் பண்ணி ஆரம்பிச்சிடுறாரு. அவர் இந்த உலகத்துடைய இந்த அலுவலக வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்கு புறப்பட்டு போகக்கூடிய அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார். காலம் ஆக ஆக அவர் இந்த ஊரில் அவருடைய அலுவலக வேலைகளை குறைத்து கொண்டு ஊருக்கு போக வேண்டிய வேலைகளை அதிகமாக்கிடுறாரு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் இந்த ஊருடைய வேலையை அத்தனையும் முடித்து விட்டு சலாமத்தாக ஏற்பட்டு போகிறார். சலாமத்தான ஒரு பிரயாணமாக இருக்கிறது. இப்போ நாம எல்லாருக்கும் பெரும்பாலானவர்கள் 40 வருடத்தை கடந்து
போய்விட்டோம் என்று சொன்னால் 60 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துடைய அந்த ஆவரேஜ் வயசு 60 என்று. இருந்தாலும் சூஃபியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 63 வயசையே ஒரு கணக்காக சொல்றாங்க. பார்த்தா 23 வருடங்கள் தான் இருக்குது. அப்ப இந்த 23 வருடங்கள் நாம் எந்த நேரமும் புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சொன்னால், அந்த புறப்படுவதற்கு நாம இங்கே என்ன தயாராக இருந்து கொண்டிருக்கிறோமா, இதை பற்றிய சிந்தனையில் நாம இருக்கிறோமா என்பதை நாம சிந்திக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, மகனே நீ மறுமைக்காக இம்மையை விட்டுவிடு, உனக்கு மறுமையும் கிடைக்கும் இம்மையும் கிடைக்கும். ஆனால் நீ இம்மைக்காக மறுமையை விட்டு விடாதே, உனக்கு மறுமை இம்மை ரெண்டிலுமே நஷ்டமடைந்து விடுவாய் என்று ஹஜ்ரத் லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் மகனுக்கு எச்சரிக்கை செய்கிறார். அப்ப இம்மையுடைய சிந்தனை இருக்கிற மறுமைக்கு நாம் போகக்கூடிய இடத்துடைய அந்த சிந்தனையும் அதற்கான செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நாம் அதை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லாருமே உலக சிந்தனையிலும் உலகத்தில் ஆசாபாசங்களையும் தான் எல்லோருமே மூழ்கி கொண்டிருக்கிறோம். மறுமை பெற்ற சிந்தனை அவ்வளவாக நம்ம வரவே மாட்டேங்குது. அதற்காக 24 மணி நேரம் மறுமையை பற்றி சிந்தனையாக இருக்கணும்னு சொன்னா எல்லாருமே பள்ளியாசில போய் உட்கார்ந்து முடியுமா? லிக்கர் எடுத்துக்கிட்டு தஸ்பீஹ் எடுத்து இருக்க முடியுமா? உலகத்துடைய இன்பங்கள் இருக்கிறது, உலகத்துடைய ஆசாபாசங்கள் இருக்கிறது, உலகத்துடைய தேவையெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. உலகத்தை துறந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படி மறுமைக்காக நம்ம சம்பாதிக்கணுமோ, மறுமைக்காக நம்ம நல்ல அமல்களை செய்யணுமோ, உலகத்துக்காகவும் நாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். துறவரத்தை இஸ்லாம் போதிக்கிறது. உலகத்திலையும் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ் கஸாலி இமாம் சொல்றாங்க, இவ்வளவு அதிகமாக அவர்கள் மறுமையை பற்றி சொல்லக்கூடியவர்கள், மறுமையை சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி வெற்றி அடைகிறார்கள், எவ்வளவு தூரம் மறுமையை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அதிகமாக வெற்றி அடைகிறார்கள் என்பதை ஒரு உதாரணம் மூலமா சொல்றாங்க. தன்னுடைய இஹ்யாவுல் கீமியாயே ஸஆதத் என்ற ஒரு கிதாபில் இமாம் கஸாலி இமாம் சொல்றாங்க, ஒரு கப்பல் வருது எங்க இருந்தோ. இந்த கப்பல்ல ஏராளமான மனிதர்கள் வருகிறார்கள். கப்பல்ல கொண்டு வந்து ஒரு தீவுல நிப்பாட்டுறாங்க. இந்த தீவுல நிப்பாட்டிட்டு அந்த கப்பல் கேப்டன் வந்து அறிவிக்கிறார், மக்களே இந்த தீவுல நான் உங்களை இறக்கி விடுவேன், நீங்க இறக்கி நீங்க இந்த தீவை சுற்றி பார்த்து விட்டு நீங்க திரும்பி மீண்டும் இந்த கப்பலுக்கு வந்து சேர வேண்டும். அதற்குள் நான் என்ன செய்வேன், இந்த கப்பலை அப்படியே மாற்றி அமைத்து விடுவேன். எப்படி வரும்பொழுது கப்பல் எப்படி வந்து சொன்னா நல்லா எப்படி வந்து உங்களுக்கு நம்ம இங்க இருக்கிற பட்ஜெட் ஃபிளைட்டு அது மாதிரி எல்லாம் ஒரே கிளாஸாவே இருந்தது. ஆனால் கப்பல் திரும்பி போகும்போது என்ன ஆகும், பிசினஸ் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ் 3 கிளாஸும் வந்துடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் என்று நான் இந்த கப்பலை மாற்றி அமைத்து விடுவேன். யார் தீவுக்கு போனவங்க தீவிலே அதிக நேரத்தை செலவழிக்காமல் உடனே கப்பல் ஏறிக்கொண்டீர்களோ அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம். யார் இரண்டாவதாக வருகிறீர்களோ அவர்கள் இந்த கப்பல்ல செகண்ட் கிளாஸ்ல இருந்துக்கலாம். யார் அதை விட நேரம் தாழ்த்தி வருகிறீர்களோ அவர்களுக்கு 3ஆம் கிளாஸ்ல இருந்து கொள்ளலாம் என்று இந்த கப்பல் கேப்டன் அனௌன்ஸ் பண்றார். அதுக்கு மேல கப்பல் புறப்படும் போது நான் ஒரு சைரன் கொடுப்பேன், அதற்குள் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் கப்பல் புறப்பட்டு சென்று விடும் என்று உதாரணத்தை சொல்றாங்க. இப்ப அந்த கப்பல் தீவிலே நிற்கிறது, மனிதர்கள்லாம் இறக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் இறக்கப்பட்ட உடனே தீவிலே இறங்கின மனிதர்கள் முதலாவது ஒரு பகுதி இருந்தாங்க. இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, கேப்டன் சொல்லிட்டாரு கப்பலுக்கு நேரத்தோட வர சொல்லணும், வந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரேன்னு சொல்லி. அதனால அவங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க கப்பல்ல தான் இருந்தது, தீவுல லயிக்கவில்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லோருமே சிறிது நேரம் பேருக்கு அந்த தீவுல இருந்துட்டு உடனே திரும்பி சென்று விட்டார்கள். அவர்கள் அந்த கப்பலுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். இரண்டாவது உள்ள இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அந்த தீவை சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் கூட அவருடைய பாதி சிந்தனை கப்பலிலே இருந்தது, பாதி சிந்தனை அந்த தீவிலே இருந்தது. இன்னும் சற்று நேரம் தாழ்த்தி புறப்பட்டு சென்று கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு செகண்ட் கிளாஸ் இடம் கிடைச்சது. மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தீவை நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கப்பல் புறப்படும் நேரத்தில் கப்பலுடைய கேப்டன் சைரன் கொடுத்தார். கப்பலுடைய சத்தம் எல்லாரும் தெரிஞ்சு கேட்டுருப்பிய. அந்த சைரன் கொடுத்த உடனே ஆஹா கப்பல் புறப்பட்டு சென்று விடுமே என்று இந்த மூன்றாவது கூட்டம் விரைவாக ஏறி சென்று அந்த கப்பலிலே அமர்ந்து கொண்டார். நான்காவது கூட்டம் அந்த தீவுடைய அழகை ரசிக்க ஆரம்பித்தார்கள். தீவுடைய அந்த தோட்டங்களும் துறவுகளும் அந்த இன்பங்கள் அவர்கள் மயக்கியது. தோட்டத்துக்கு உள்ள போயிட்டாங்க. சைரன் சத்தம் கூட அவங்களுக்கு கேட்கல. கப்பல் புறப்பட்டு சென்று விட்டது. அவர்கள் உள்ளே இருந்தார்கள். அந்த தீவுல இருந்த காட்டிலே இருந்த வன விலங்குகள் அவர்கள் அடித்து கொன்று விட்டது. அவர்கள் அங்கேயே அழிந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நல்லடியார்களே, இந்த உதாரணத்தின் மூலமாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கப்பல் இருக்கு பாருங்க, அதுதான் ஆலமுல் அர்வாஹ் என்ற கப்பல். சுவனம் என்ற நாம் புறப்பட்டு வந்தோமே அந்த இடத்த கப்பல். அவர் கேப்டன் யாரு? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கப்பலில் நம்மளை ஏற்றி இந்த பூமி என்ற தீவுல நம்ம அனைவரையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதர் வரை அத்தனை பேரையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகிலே வச்சு இந்த தீவிலே இறக்கி வைத்து விட்டான். இப்ப இந்த தீவிலே இருக்கக்கூடிய இந்த மக்களில் நபிமார்கள், சூஃபியார்கள், நல்ல அடியார்கள், வலிமார்கள் அவர்கள் இந்த துனியாவோ என்ற தீவுல இருந்தால் கூட அவருடைய எண்ணம் ஆகிரத் என்ற அந்த கப்பலில் தான் இருந்தது. மறுமை என்ற அந்த கப்பலிலே நாளை நாம் அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல இருக்கிறோம், கப்பலிலே ஏற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அவருடைய சிந்தனையே இருந்ததனால் அவர்கள் அந்த பூமியுடைய இன்பங்கள் அவர்கள் மனம் லயிக்கவில்லை. அவர்கள் மீண்டும் உடனே சென்று அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முதலாவது வகுப்பு அல்லாஹ் தஆலா உயர்ந்த தரஜாவை கொடுத்தார். இரண்டாக இருக்கக்கூடியவர்கள் சாலிஹான நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த பூமியில இருந்தாலும் பூமியினுடைய இன்ப துன்பங்கள், வியாபாரங்கள், எல்லா இன்பங்களையும் அனுபவித்தார்கள். இருந்தாலும் பாதி எண்ணம் அவர்களுக்கு அல்லாஹ்வையும் அந்த மார்க்கத்தை பற்றி அந்த எண்ணங்கள்லாம் இருந்தது. சிறு நேரம் தாழ்த்தி சென்றார்கள். அவர்களும் அடுத்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். அவர்களும் தப்பித்துக் கொண்டார், ஈடேற்றம் பெற்று விட்டார்கள். மூன்றாவது இருக்க கூட்டம் நம்மை போன்றவர்கள், மூமின்களிலேயே கீழே இருக்கக்கூடியவர்கள். நாம் இந்த உலகத்துடைய இன்பங்கள்ல, உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்களையும் அந்த ஐயாஷம் லயித்து போய் இதுதான் நிரந்தரம் என்று நாம் கப்பலை மறந்துவிட்டு நாம் இங்கேயே நாம் சந்தோஷமா இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த நோய் நொடி என்ற அந்த சைரனை இங்கே நம்ம எழுப்புறோம். நோய் வருது, வியாபாரத்தில் நஷ்டம் வருது, முசீபத்துகள் வருது, சில சிரமங்கள்லாம் வருது. இந்த சிரமங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சைரனுடைய ஒளியாகத்தான் நாம் கருத வேண்டும். இது வந்தவுடனே நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வருது இல்லையா? முஸ்லிம்களுக்கும் மற்ற இணையக்கூடிய வித்தியாசமே இதுதான். அவர்களுக்கு துன்பங்கள் வரும்போது இறைவனுடைய நினைவு இல்லை என்பார்கள். நமக்கு துன்பங்கள் வரும்போது தான் இறைவனுடைய நினைவே வரவே ஆரம்பிக்கும். அந்த நினைவு வந்தவுடனே நாமளையும் நம்மிலும் பல பெரும்பாலோர் நம்ம திருந்தி மீண்டும் அந்த கப்பலிலே ஏறிக்கொள்கிறோம். அந்த சிந்தனை வந்து விடுகிறது. கியாமத்தினுடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை, கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை வந்து அதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொண்டு அந்த கப்பலில் ஏறி விடுகிறோம். நாமும் தப்பித்துக் கொண்டுகிறோம். ஆனால் கிடைக்கிறது தேர்ட் கிளாஸ் கிடைக்கும். ஆனால் இணைய வைக்கக்கூடியவர்கள், நிராகரித்தவர்கள், இன்னும் முனாஃபிக்கீன்கள் இந்த உலகம் என்ற அந்த தீவுல, இந்த உலகத்துடைய இன்பம் என்ற அந்த ஐயாட்சில அந்த இன்பம் அவர் லயித்து போனவர்களாக உள்ளே சென்று விடுகிறார்கள். மறுமை என்ற கப்பல் புறப்பட இருக்கிறது, அந்த சிந்தனையை அவர் இல்லாமல் போய்விடுகிறது. மறுமையை விட்டு விடுகிறார்கள், மறுமையை மறந்து விடுகிறார்கள். அவர் இங்கே இருந்து இந்த ஹராமான அந்த சைத்தானியத்துடைய அந்த வன விலங்குகளை அடிபட்டு அவர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் நல்லபடியாக காப்பாற்றி அந்த முதலாவது வகுப்பிலேயோ அல்லது இரண்டாவது வகுப்பிலேயோ அல்லது குறைந்தபட்சம் நம்ம இந்த மூணாவது வகுப்பிலே நம்மை பதிவு செய்வார்கள். இமாம் கஸாலி இமாம் சொல்லக்கூடியது, மனிதர்களே நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மறுமை என்ற கப்பலை நீங்கள் ஏறியே ஆக வேண்டும். அப்படி ஏறும் பொழுது நீங்கள் எதிரே இருக்க வேண்டும். நீங்கள் இந்த தீவுடைய இந்த உலகத்துடைய இன்பம், உலகத்துடைய ஆசாபாசம், உலகத்தை எண்ணம் என்ற எல்லாவற்றையும் நீங்கள் திளைத்து விடாதீர்கள். உலகத்தை விட்டுவிட்டு நீங்கள் மறுமையை தேடுங்கள், மறுமைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இமாம் கஸாலி இமாம் சொல்றாங்க. அதே சமயம் கஸாலி இமாம் அவர்கள் அதற்காக நீங்க உலகத்தை ஒண்ணுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, எல்லாருமே துறவரம் மூடி சாமியாரா இருங்க அல்லது வறுமையிலே இருங்கள், துறவரம் மூடி காடு வனாந்தரங்களுக்கு சென்று சொல்லல. பூமியில இருக்கும்போது கஸாலி இமாம் அவர்களை சொல்றார்கள், மக்களே நீங்கள் எல்லோரும் இந்த துனியாவிலையும் சந்தோஷமாக வாழுங்கள். எவ்வளவு தூரம்? 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் சொல்றாங்க. கஸாலி இமாம் சொல்றாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். இந்த சகோதர சமுதாயத்தவருடைய பயான், நீங்க சகோதர சமுதாயத்தவருடைய திருமண நிகழ்ச்சி நீங்க பார்த்துருக்கலாம். சொல்லுவாங்களா இல்லையா? 16 பெற்று. சில பேர் இது ஒரு இடைச்செய்தி, சில பேர் என்ன செய்வாங்க, அந்த 16 என்னன்னா அவருக்கு தெரியாது. அதாவது 16 சொன்னா 16 ஐஸ்வர்யங்கள். இவர் என்னமோ புத்திசாலி தர மாதிரி வாழ்த்துவார். இங்க 14 பெற்றாதீங்க, அளவோடு பெற்று பெருவாழ்வு வாழுங்க அப்படிம்பாரு இல்லையா? ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தில் நிறைய எக்கச்சக்கம் பிள்ளை பெற்க தான் சொல்லுது. அல்லாஹ்வுனால அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுங்கள், ஏனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நான் தான் ரிஸ்க் கொடுக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஆகவே நம்முடைய தாய்மார்கள் அதிகமான குழந்தைகளை பெறுவார்களாக. கஸாலி இமாம் சொல்லக்கூடிய அந்த 16
விஷயங்கள் என்னன்னு சொன்னா அதாலிமான் சொல்றாங்க, முதலாவதாக ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இரண்டாவதாக நம்ம செய்யக்கூடிய கடமைகளை பற்றிய ஞானம். முதலாவது மாரிஃபத்துடைய ஞானம், இரண்டாவது ஷரியத்துடைய ஞானம். ஒன்று ஆன்மீக ஞானம், இரண்டாவது கடமைகளை பற்றிய ஞானம், மூன்றாவது சுய கட்டுப்பாடு, நான்காவது நீதி, ஐந்தாவது நல்ல செல்வம், ஆறாவது நல்ல குடும்பம், ஏழாவது நல்ல பலம், எட்டாவது நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் சொந்த பந்தங்கள், ஒன்பதாவது நல்ல சரீர சுகம், பத்தாவது அழகு, பதினொன்னாவது நல்ல பேரும் புகழும், 12வது நீண்ட ஆயுசும் சரீர சுகமும், 13வது சுய முயற்சி, 14வது கைடன்ஸ் அதாவது ஹிதாயத்து, 15வது செயல்கள் அதாவது காரியங்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கு, 16வது அல்லாஹ்வுடைய உதவி. இந்த 16ம் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழுங்கள் என்று ஹஜ்ரத் கஜாலி இமாம் அவர்களும் இதே இஹ்யா உலூமுதீனிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த 16ம் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த 16ம் நிச்சயமாக இந்த துனியாவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடன் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய துஆ செய்யும். நான் மீண்டும் நினைவூட்டுவதற்காக கூறுகிறேன். முதலாவதாக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதாவது ஆன்மீக அறிவு, இரண்டாவது கடமைகளை பற்றிய அறிவு, மூன்றாவது சுய கட்டுப்பாடு, நான்காவது நீதி, ஐந்தாவது நல்ல செல்வம், ஆறாவது நல்ல குடும்பம், ஏழாவது நல்ல பலம், மனபலம், உடம்பு பலம் எல்லாமே நல்ல பலம், எட்டாவது நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள், 9வது நல்ல சரீர சுகம், 10வது அழகு, 11வது நீண்ட ஆயுசு, 11வது பெயரும் புகழும், 12வது நீண்ட ஆயுசு, 13வது சுய முயற்சி, 14வது கடமைகளை செய்யக்கூடிய தௌஃபீக், 15வது ஹிதாயத்து அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய நேர்வழி கைடன்ஸ், 16வது உண்மை என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் மறுமையின் சிந்தனையில போங்க, மறுமைக்கான காரியங்களை ஏற்றுங்கள், நான் இம்மையுடைய காரியங்களில் உங்கள் காலடியில் நான் வர வைக்கிறேன். நீங்க செல்வம் மறுமையை நம்ம மற வைக்கக்கூடியது என்ன? மனிதன் செல்வத்தை நோக்கி புறப்படுவதுதான். காசு பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது, முக்கியத்துவம் அதிகமாக செல்வத்தை தேட வேண்டும் என்ற அந்த இச்சை தான் அவன் மறுமையை மறுக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அதை பிளட்டுங்கள், நான் உங்களுடைய காலடியில் அதை வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறான். பெரிய ஷேக் இருந்தாங்க அந்த காலத்துல, இறைநேசர், நிறைய முரிதுகள். அந்த ஷேக்குக்கு என்ன வசதி இல்லாதவங்க, அந்த ஷேக்கு என்ன பண்ணாங்க, ஒரு செல்வந்தர் வந்தார், ஜமீன்தார் வந்தார், அந்த ஷேக்கை சந்திச்சு நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவர் சொன்னார், ஷேக் இந்த ஹதியாவை நான் கொஞ்சம் உங்களுக்கு காசு தரணும்னு விரும்புகிறேன், அதெல்லாம் இந்த காசை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. ஷேக் அதை நிராகரித்து விட்டார், தேவையில்லை எனக்கு, நான் இது இம்மையுடைய இன்னும் மறக்கக்கூடிய இந்த செல்வம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அந்த ஜமீன்தார் கேட்கல. வேற வழி இல்லாமல் ஜமீன்தார் வெளியே போனார். போனவர் பார்த்தாரு, இந்த ஷேக்கு கொடுக்காம போகிறமா என்ற ஒரு வருத்தமாக போச்சு. அதனால என்ன பண்ணாரு, ஷேக்குடைய காலனி எங்கே இருக்குது, செருப்பு எங்கன்னு பார்த்து அந்த செருப்புக்குள்ளே அதை பூத்து வச்சுட்டு போயிட்டார். இப்போ ஷேக் அவர்கள் அந்த சபை முடிஞ்சு திரும்பி வந்து புறப்படுற நேரத்தில் காலை உள்ளே விடுறாங்க, உள்ளே நினைக்க முடியல. உடனே பார்த்தாங்க, உள்ளே பார்த்தா அந்த காசு இருந்தது. அவங்க முடியல சொன்னாங்க, பாருங்க அல்லாஹ் சொல்கிறான், இந்த செல்வத்தின் நிராகரியுங்கள், அந்த செல்வத்தை நான் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்கிறான். நான் அந்த செல்வத்தின் நிராகரித்தேன், அது என் காலடியிலே வந்து இப்பொழுது இருக்குது பாருங்க அப்படின்னு காமிச்சான்.
வேணான்னு சொன்னாங்க. அது எங்கே வந்து இருக்குது பாருங்க, காலடியிலே வந்து இருக்கிறது. அதனால நீங்கள் மறுமையின் சிந்தனையில இருங்க, நீங்கள் மறுமையை தேடுங்கள். அப்படி நீங்கள் மறுமையை தேடுவீங்க ஆனால் நிச்சயமாக இம்மையில் அதுக்குள்ள காரியங்கள் நீங்கள் செயலாற்றினீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த இம்மையுடைய தேவைகள் உங்கள் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு போதுமானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திருமறை மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் ஹதீஸ் குதுசிகள் மூலமாகவும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்தார். இந்த ஒரு பிரச்சனை வருது, சரிங்க, எல்லாம் மறுமையை பற்றி சிந்திங்க, மறுமையை பற்றி சிந்திங்கன்னு சொன்னால் அப்போ இம்மைக்கான மறுமைக்கான செயல் என்ன செய்கிறது, எங்கே போய் பார்க்கறதுன்னு சொன்னால் நிச்சயமாக திருக்குரான் என்ன சொல்லுகிறதோ ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நம்ம மறுமைக்காக செயல்பட்டுள்ளதாக ஆகிவிடுவோம். ஆனால் இந்த யதார்த்த உலகத்தில் அது சாத்தியமா? எல்லாரும் இருக்கிற வியாபாரத்தை விட்டு விட்டு குடும்பத்தை விட்டு விட்டு எல்லாரும் நேரம் பள்ளியாசலில் போய் உட்கார்ந்து அல்லது மதச்சாக்கல்ல இப்போ போய் சேரக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? எல்லாருக்கும் இல்லைதான், இல்லையா? ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாரும். அப்ப இதுக்கு என்ன செய்யறது? என்னன்னா இது அல்லாஹ்வுக்கும் நிச்சயமாக இப்படி ஒரு வரக்கூடிய காலங்களில் எல்லாமே விரைவாக செல்லக்கூடிய கலை என்று தெரியும். அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணி இருக்கிறான், அந்த குர்ஆனுடைய ஞானத்தையும் அந்த ஹதீஸுடைய ஞானத்தையும் படிப்படியாக வரக்கூடிய இமாம்கள் வரக்கூடிய சான்றோர்களுக்கு கொடுத்து அதிலே இருக்கக்கூடிய அந்த ஜிஸ்ட் அந்த சாரை அதை சுருக்கி அதை எளிமையாக்கி வைத்து இந்த மக்களுக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த சான்றோர்களை மூலமாக நமக்கு அதை குறுக்கியும் லேசாக்கி தந்திருக்கிறான். அந்த இமாம்களுடைய படிப்பினைகள் சான்றோருடைய படிப்பினை நம்ம பார்த்தாவே அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே நாம் மறுமையுடைய இலக்கை எட்டிவிடலாம். பிராக்டிகல் நடைமுறையில் பாருங்களேன், எல்லாமே சுருங்கி கொண்டு வருது. காலம் விரிவாக இருந்தது எல்லாம் சுருக்கமாக நமக்கு கிடைக்க வைத்து ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல தண்ணி சத்து குறையுது என்று சொன்னால் அந்த தண்ணி சத்து மீண்டும் வேண்டும் என்று 10 இளநீ குடிக்கும்பாங்க. இப்போ காலம் எப்படி ஆயிடுச்சு, அந்த 10 இளநீருடைய சத்தும் ஒரு ஸ்பூன் எலக்ட்ரா பவுடரில் வந்து விட்டது. டாக்டர்கிட்ட போய் ஒரு டிசென்ட்ரி ஆகுது தண்ணி சத்து போயிருந்துச்சுன்னா ஒரு 10 இளநீ குடிக்குன்னு சொல்றது இல்லை, அந்த இளநீருடைய சத்தோட எலக்ட்ரா பவுடர் ஒரு ஸ்பூன் குடிங்க சரியா போயிருங்கிறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு ஜூஸ் வேணுமா 10 ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க தேவையில்லை, அந்த ஆரஞ்சு பிளவில் இப்போ எலக்ட்ரா பவுடர் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டவே அந்த 10 இளநீருடைய ஆரஞ்சு ஜூஸை சத்து உங்களுக்கு கிடைச்சிருதுங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எப்போ உடம்புடைய அந்த தேவைகள் எல்லாம் சுருக்கப்பட்டு எளிமையான வகையில் நமக்கு கிடைத்து விட்டதோ அதே மாதிரி ஒவ்வொரு தெரியும் எல்லாருடைய ஆத்மாவும் திருக்குரானையும் அதனுடைய ஹதீஸையும் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது, முழுமையாக கிரகித்துக் கொள்ள முடியாது என்பதனால அல்லாஹ் தஆலா அவன் தேர்ந்தெடுத்த நல்லடியார்கள் சான்றோர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அதையும் எளிதாக்கி வைத்து அதையும் நமக்கு இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு தந்திருக்கிறான். அந்த விஷயங்கள் நாம் தேர்ந்தெடுத்து அதை நாம் பின்பற்றி வந்தாலும் கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் மறுமைக்காக நம்மை தயார் செய்யலாம் ஆகிவிடுவோம். அப்படி எப்படியோ சான்றோர்கள் இருக்கிறாங்க. குத்துபுல் ஜமான் மஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸ்ஸலாஹு அலைஹி அஜீஸ், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி எண்ணற்ற சான்றோர்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதன் மூலமாக கூட நாம் ஈடேற்றத்தை அடைந்து விடலாம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன சொன்னார்கள் என்பதை நான் விவரமாக சொல்ல ஆரம்பித்து விட்டால் நமக்கு அதுக்கு நேரம் இருக்காது. அதனால இன்று 10வது பகுதியாக இருக்கிறதுனால் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறது கஸாலி இமாம் அவர்கள் எப்பொழுது 16ஐயும் பெற்று பெறுவார்கள் என்று சொன்னார்களோ அவர்களே அந்த 16ஐயும் பெறுவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் தவக்கல் வைத்துவிட்டு அதை பெறுவதற்காக உங்கள் மறுமையை நீங்கள் தயார் செய்வதற்காக நீங்கள் 10 நல்ல குணங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று 10 சிறந்த குணங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நம்மை வழிகெடுத்து விடக்கூடிய 10 தீமையான காரியங்களையும் நமக்கு அவர் தொகுத்து தந்திருக்கிறார்கள். The 10 virtues of salvation என்ற அந்த தலைப்பிலே 10 விஷயங்களையும் the 10 deeds of destruction அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த 10 விஷயங்களையும் நமக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். இந்த 10 விஷயங்களை நாம் கடைபிடித்து இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாம் தொட்டுவிடக்கூடாத அந்த 10 விஷயங்களை விட்டு நாம் விலகி கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் மறுமையிலே நாம் வெற்றியடைந்து ஆகிவிடுவோம். வரக்கூடிய அந்த போகக்கூடிய பாதையும் நம்முடைய சுவனமும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிக எளிமையாக கொடுத்துவிடும். நாம் அந்த 10ம் இந்த 10ம் என்ன என்பதை நாம் சிறிது நேரத்துக்கு பின்னால் பார்ப்போம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால 10 பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்ன, இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம 1ஆம் பாகத்துல இருந்து இப்ப 10ஆம் பாகம் வந்துட்டோம்.
தலைப்பு என்ன? நூறல் முஹம்மதியா முதல் ஷஃபாஅத்துல் முஹம்மதியா வரை. ஆனால் 1 to 10 வரைக்கும் வந்த எல்லாருமே அப்படிப்பட்டவர் அல்ல. நிறைய சகோதரர்கள் புதிதாக வந்து நம்மை சார்ந்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு நாம இந்த தலைப்பில் என்ன சொல்லிக்கிட்டு வர்றோம், இதனுடைய தலைப்பு என்ன, அந்த நூறல் முஹம்மதியா என்றால் என்ன, அந்த நூறு என்றால் என்ன என்பதைய விளக்கங்களையும் நாம் முதலாக சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. ஏன்னா அதை சொல்லிக்கிட்டு வந்தா தான் நாம அப்டேட்டடாக இன்று நாம் என்ன சொல்ல வர்றோம், இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன என்ற செய்திகள்லாம் நமக்கு தெரியும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாரது. அல்லாஹ் தஆலா வானங்களுக்கும் பூமிக்கும் நூறாக இருக்கிறான், அவன் நூறானியத்தாக இருக்கிறான் என்று சொல்றான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த அறையை பாருங்க, அறையில் நிறைய விளக்கு இருக்குது, விளக்கு விட்டு விடுங்கள், ஆனால் வெளிச்சம் இந்த அறையை பூரா இருக்குதா இல்லையா? இப்ப இந்த அறையை நீங்கள் பிரபஞ்சமாக நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. இந்த அறையில வெளிச்சம் எங்கேயாவது குறிப்பிட்ட இடத்துல நாம் குறிப்பிட்டு விட முடியுமா? இங்கேயும் வெளிச்சம் இருக்கிறது, அங்கேயும் வெளிச்சம் இருக்கிறது, அங்கேயும் வெளிச்சம் இருக்கிறது. அப்ப இந்த அறையிலே சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் நாம் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மற்ற இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்க உள்ளவர் அங்க போவாரு, அங்க உள்ளவர் இங்க வருவார் இல்லையா? அதே சமயம் இந்த வெளிச்சம் இல்லை என்று சொல்லணும் பாருங்க, இது இருளாகிவிட்டால் அந்த நிலைமை என்ன ஆகும்? இவர் அங்க போனா அவரை இடிச்சுக்கிடுவாரு, அவர் அங்க போனா இடிச்சுக்குவார், கேமராவெல்லாம் சாஞ்சி போகும். அப்போ இந்த அறையிலே இருக்கக்கூடிய நாம் இயங்கிக் கொண்டிருப்பதே இந்த அறையிலுடைய வெளிச்சத்தின் காரணமாகத்தான். அதே போல இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை காரியங்களும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டுதான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாரது. அந்த அல்லாஹ் தஆலா நூறானியத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் என்ன செய்தான்? நான் தனிமையாக இருக்கிறேன், நான் அறியப்பட வேண்டும் என்று நாடினான். அதற்காக படைப்பினங்களை துவக்குகிறான். அந்த படைப்பின் துவக்கமாக அல்லாஹ் தஆலா தன்னிலிருந்து நூரே முஹம்மதியாவை கொண்டு வருகிறான். அப்ப ஆரம்பம் என்பது நூரே முஹம்மதியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா அப்படி கொண்டு வந்த நூரே முஹம்மதியாவை தன்னுடைய நூரை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நடத்தினான் கூட அந்த நூரே முஹம்மதியாவை காரணமாக வைத்துதான் இந்த உலகத்தை அவன் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஏன்? இந்த உலகம் என்பது அல்லாஹ் ஏற்கனவே முடிவுடைய தகுதியின்படி இது காரணங்களின் உலகமாக இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் தஆலா காரணத்தை கொண்டுதான் நடத்தினான். அதனால தன்னுடைய நூரை கொண்டு இந்த உலகத்தை நடத்தலாம். அதற்கு காரணமாக நூரே முஹம்மதியாவை அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அம்மா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன். நபியே, உங்களுக்கு இந்த அகிலத்தின் படைப்பினங்களுக்கெல்லாம் நான் அருட்கொடையாக அனுப்பவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னிலிருந்து அந்த நூரை கொண்டு வந்தான். அந்த நூறு மூலமாக அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்துள் அத்தனையும் படைத்தான். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனபின் நூரி குல்லு ஷைஇன் மின் நூர் என்ற அந்த கருத்திலே ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வின் நூரிலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய நூரில் இருந்து தான் இந்த படைப்பினங்கள் எல்லாமே வந்திருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவும் இந்த உலகத்தை தன்னுடைய நூரை கொண்டு நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த நூறுக்கு ஒரு காரணமாக இந்த நூரே முஹம்மதியா ஆக்கி வைத்திருக்கிறான். அது எப்படி என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த டீ 2வது கேட்கலிங்க தர்றதுனால இடையில நிப்பாட்ட வேண்டியது வண்டியை. இது நல்ல பாயிண்ட். 6 வேஸ்டா போயிரும்ல. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, சற்று கவனமாக கேளுங்க. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புறான். அதாவது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய நூர் என்றால் என்ன, நூரே முஹம்மதியாவுடைய அந்த பொருட்டினா என்றதுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்திலிருந்து பூமிக்கு இறக்குகிறான். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறக்கி வைத்தான். இப்படி இறக்கி வைத்த உடனே அவர்கள் இருவரும் மன்னிப்பு கேட்கணும் செய்த தவறுக்கு. அதற்கு அல்லாஹ்விடமே கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். நம்மிடமிருந்து வார்த்தையை கற்றுக்கொண்டார், நம்மிடமே மன்னிப்பு கேட்டார். என்ன? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரின். இன்னும் சூஃபியாக்கள் மற்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆலம். அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய நூர். அதே சமயம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அரபாத் மைதானத்தை சந்திக்க வச்சானே, அதனுடைய காரணம் நூரே முஹம்மதியா. என்ன காரணம்? அந்த நூரே முஹம்மதியாவை தான் படைத்த நூரே முஹம்மதியாக படிப்படியாக கொண்டு வந்து அதை அன்னை ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே இறக்கப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாமும் அதில் அம்பா அம்மையாரும் 2 பேரும் சந்தித்தே ஆக வேண்டும் இல்லையா? அங்க வேற யாரா பெண்கள் இருந்தாங்களா? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மனைவி இருந்தாங்களா? அல்லாஹு அக்பர். உலகத்திலேயே தன்னுடைய கணவன் எங்கே இன்னொரு பெண்ணையும் மனம் முடிச்சு விடுவானோ என்ற பயமே இல்லாம இருந்த ஒரே மனைவி அன்னை ஹவ்வா அம்மையார் தான் இல்லையா? எல்லா மனைவிமார்களுக்கும் கணவன் எவ்வளவுதான் தன் மேல பிரியமா இருந்தாலும் எங்க நம்மால இன்னொரு பொண்ணை பார்த்துக்கிட்டு வச்சிருக்கிறோம் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லை அது யாருக்கு இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளாலே நிறைய பேர் அந்த திட்டமும் லேசாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று முடிக்கலாமல் ஐயாயிரத்து இருப்பார் வரும். ஆனால் அல்லாஹ் காப்பாத்துன்னு அன்னையே இல்லை சிரிக்கிறிய பார்த்து நிறைய பேர் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். எல்லாரும் அப்படித்தானா? அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அதனால ஆனால் இந்த டென்ஷனே இல்லாமல் இருந்தது யாரு? அன்னை ஹவ்வா அம்மையார் தான். அப்படி இருக்கும்போது அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அம்மையாரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கற்றுக்கொண்டது அல்லாஹ்வுடைய நூர் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தது அரஃபா மைதானத்தை செய்தது காரணம் நூரே முஹம்மதியா. அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் அதை முடிந்து காபில் ஹாபிலை கொன்றுவிட்டார். அல்லாஹ் தஆலா அதற்கு பரிகாரமாக அதாவது ஷீத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறான். அது அல்லாஹ்வுடைய நூர். அந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா சாதாரணமாக வைக்காமல் அவர்களையும் ஒரு இறை தூதுவராக நபியாக ஆக்கி வைத்தான். அதற்கு காரணம் நூரே முஹம்மதியா. ஏன் அந்த நூரே முஹம்மதியா என்பது உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்பட வேண்டும். அது சாதாரண இருக்கக்கூடாது. வைரல் மாலையை கொண்டு விட்டு போய் யாராவது சாதாரண டப்பால வைக்க முடியுமா? அதற்கென்ற பட்டு புரித்த பெட்டியில் வைக்க வேண்டும் அல்லவா? அப்ப ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி வைத்தான். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பிரச்சாரம் பண்றாங்க. 950 வருஷ காலம் முடியவில்லை. அதனால என்ன சொல்றாங்க? இவர்களை அழித்து விடு என்று துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அந்த காஃபிர்களை அழிப்பதற்கு முடிவு செய்கிறான். அப்படி அவர்களை அழிக்கும் பொழுது அவரை அழிப்பதற்காக அதற்கு என்ன செய்ய வேண்டும், கப்பல் கட்ட வேண்டும் என்ற அந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறான். அது அல்லாஹ்வுடைய நூர். கற்றுக் கொடுத்தது நூர். அதே சமயம் அந்த கப்பலிலே அத்தனை பேரையும் ஏற்றி காப்பாற்றினானே அதற்கு காரணம் நூரே முஹம்மதியா. ஏன்? அது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நெற்றியிலே தொடங்கி கொண்டிருக்கிறது. அது பயணம் செய்து வர வேண்டி இருக்கிறது. அதே சமயம் அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டமாக அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமானை பலப்படுத்தி கொடுக்கிறான். அந்த சமயத்தில் நம்ரூத் மன்னன் உன்னை நெருப்பிலே போட்டுவிட சமயத்தில் நெருப்புக்காக போட தயாராக இருக்கும் பொழுது செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, அது இப்ராஹிம் அவர்களே உங்களுக்கு நான் காப்பாற்றுறேன், நான் உதவி செய்வா என்று கேட்கும்போது நீர் வேண்டாம், என்னுடைய ரப்பு போதும், ஹஸ்புல்லாஹி நிஅமல் வக்கீல் என்று சொன்னாங்களே, அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நூர். அதே சமயம் அந்த தீக்குள்ளே குதிக்கும் போது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானே யா நாரு கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம் என்று. அதற்கு காரணம் நூரே முஹம்மதியா. அதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெட்டுவதற்காக அறுப்பதற்காக கனவு காண்கிறார்கள். அந்த கண்ட கனவை அவர்கள் செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது இப்லீஸ் ஓடி வர்றான். இப்ராஹிம் அவர்களே ஏதோ கனவுல கண்டதை கொண்டா உங்களுடைய மகனை நீங்கள் பலியிட போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கனவுலை சொன்னதும் இது கட்டளை தான், நான் அதை நிறைவேற்றியே தருவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே இப்லீஸ் ஹாஜரா அம்மையாட்ட போனான். பாருங்க உங்களுடைய கணவர் இந்த கனவுல ஏற்கனவே உங்களை இப்படி அனாதையா வனாந்தரத்திலே விட்டு விட்டு சென்றவர் என்று ஒரு கனவை காரணமாக காட்டி உங்களை அருந்தவ புதல்வன் ஒரே புதல்வன் இஸ்மாயிலை அவர் கொலை செய்ய போகிறாராம், நீங்கள் அதை தடுக்க வேண்டாமா என்று சொல்லும் பொழுது என்னுடைய கணவர் சென்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கட்டளை கீழ்தான் இருக்கும், நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று அன்னை ஹாஜா அம்மையார் புரிந்து கொண்டார்களே, அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நூர். அதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இப்லீஸ் விரைந்து சென்று இஸ்மாயிலே மகனே பார், உன்னுடைய தந்தை உன்னை ஒரு கனவின் காரணமாக உன்னை கொல்ல இருக்கிறார், நீ இப்போ என்ன செய்ய போகிறாய், தப்பித்து ஓடிவிடு என்று வழிகெடுக்க முயற்சிக்கும் பொழுது என்னுடைய தந்தையின் பேச்சை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி தந்தை வந்து சொல்லும் பொழுது, தந்தையே நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாக காண்பீர்கள் என்று அங்கே சொன்னார்களே. அந்த பாலிய பருவத்தில் சில ஹதீஸில் சொல்லப்படுகிறது 7 வயது என்று, சில ஹதீஸில் சொல்லப்படுகிறது 15 வயது என்று. எப்படி இருந்தாலும் அந்த வயசுல ஈமானுடைய அழகை பாருங்கள், சொல்லுடைய கண்ணியத்தை பாருங்க. தந்தையே நீங்க நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையா இருப்பேன் சொல்லல, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாக காண்பீர்கள் சொன்னாங்க. அந்த ஈமான் அந்த ஹிக்மத்து இது அல்லாஹ்வுடைய நூர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க தயாரானது அல்லாஹ்வுடைய நூர் ஈமான். அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நூர். அன்னை ஹாஜரா அம்மையார் புரிந்து கொண்டது அல்லாஹ்வுடைய நூர். அதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்துக்கு முன் வந்தது அல்லாஹ்வுடைய நூர். ஆனால் அந்த கத்தியை வைத்து அறுக்காம போச்ச, அதுக்கு காரணம் நூரே முஹம்மதியா. உங்களுக்கு
ஏன் அறுத்துன்னு சொன்னா அங்கே ஷஹீதாகி விட்டார் என்று ஒரு ஆதத்துக்கு வைத்துக் கொண்டால் நூரே முகமதியா எப்படி வந்துகிட்டு இருக்கும்? அப்ப நூரே முகமதியா எங்க இருக்குது? அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நெற்றியிலே தொடங்கி கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஜூபியாக்கள் கூறுகிறார்கள், அன்னை ஹாஜரா அம்மையார், அன்னை சாரா அம்மையார் தான் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்பதற்காக தன்னுடைய அந்த அடிமை பெண் அன்னை ஹாஜரா அம்மையார் திருமணம் முடிச்சு வச்சாங்க. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தைய கொஞ்சம் யாருன்னா அன்னை சாரா அம்மையார் தான். ஆனா ஒரு நாள் அந்த குழந்தையை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை நெற்றியில தன்னுடைய கணவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெற்றிலே இருந்த அந்த நூரே முகமதியா இப்படி அதிலிருந்து இடம்பெயர்ந்து அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நெற்றிக்கு வந்துவிட்டது. ஆஹா, நம் மூலமா பிள்ளை இருந்திருந்தால் அந்த பிள்ளை நெற்றியில் அல்லவா அந்த நூரே முகமதியா இருக்கும் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ஹசது வர ஆரம்பிக்கிறது. அங்கே ஒரு மன வருத்தங்கள் வர ஆரம்பிக்கிறது. பின்னாடி அன்னை ஹாஜா அம்மையார் அங்கே வந்தாங்க. அப்ப அங்கே அந்த வாளால் அறுக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? நூரே முகமதியா. காலங்கள் உருண்டோடிக்கிறது வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு முந்தின காலம் வெள்ளப்பிரளயத்தினால ஜம்ஜம் கிணறு எங்க இருக்கிறது? மன்னிக்க, வெள்ளப்பிரளயம் பின்னாடி வந்த இந்த சிதிலங்கள்னால ஜம்ஜம் கிணறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஜம்ஜம் கிணறு எங்கே இருக்கிறது? இதை காண்பித்து கொடுத்தால் நான் நிச்சயமாக என்னுடைய மகன் ஒருவரை பலி கொடுப்பேன் என்று அப்துல் முத்தலிப் நீ நேர்ச்சி செய்கிறார். ஜம்ஜம் கிணறு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொடுக்கலாம். இப்போ ஒரு மகனை பலி கொடுக்கணும், சீட்டு குலுக்கி பார்க்குறாங்க. அப்துல்லா அவருடைய பெயர் வருகிறது. அப்துல்லா அவர்களுக்கு பகரமாக ஒட்டகங்களை வைக்கிறாங்க. 10 ஒட்டகம், 20 ஒட்டகம், 30 ஒட்டகம் என்று 100 ஒட்டகங்கள் வைக்கிறாங்க. அந்த 100 ஒட்டகம் வைக்கும் பொழுதுதான் அந்த அப்துல்லா அவருடைய பெயர் வராம ஒட்டகத்தில் பெயர் வந்தது இல்லையா? அப்ப அப்துல்லா அவருடைய பெயர் வராமல் அந்த 100 பேர் அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுத்தானே, ஜம்ஜம் கிணறை வெளிப்படுத்தி கொடுத்தானே, அது அல்லாஹ்வுடைய நூர். அதே சமயம் அந்த ஹஜ்ரத் அப்துல்லா அவருடைய பெயர் வராமல் 100 ஒட்டகத்தில் பெயர் வந்தது. அதற்கு காரணம் நூரே முகமதியா. ஏன் அந்த நூரே முகமதியா அடுத்தது தயாராக அது அந்த ரசூலே முகமதியாவின் உடம்பிலே சென்று வர வேண்டிய காரணம் இருக்கிறது. சரித்திரத்திலே கூறுவார்கள், அந்த அப்துல்லா அவர்களுடைய திருமணத்துக்கு முன்னால அவருடைய ஒரு உறவு பெண், அவர் அப்துல்லா அவர்கள் மேல ரொம்ப மயக்கம் கொண்டிருந்தாங்க, இஷ்கு கொண்டிருந்தாங்க. எப்படியா அவரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா ஐயாமன் ஜஹிலியாவுடைய காலத்துல உங்களுக்கு ஆண் பெண் இணைவர் என்பது ஒரு தடுக்கப்படாத பாவம் என்று கருதப்படாத காலம். அப்படி இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா ரசூலுடைய சன்னதிகளை மாசற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக கொண்டு வந்து கொண்டிருந்தான். அப்ப அந்த பெண்மணி, அந்த பெண்ணு அப்துல்லா அவர்கள் மீது மயக்கம் கொண்டவளாக அடைய முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அப்துல்லா அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அன்னை ஆமினா அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் கொண்டு 2-3 நாட்களுக்கு பின்னால அப்துல்லா அவர்கள் சாலையிலே சென்றால் அந்த பெண் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது. அப்ப கேட்டாங்கன்னா, என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னால என் மேல அவ்வளவு மயக்கமா இருந்திருக்கீர்கள், இப்ப திரும்பி கூட பார்க்கலை அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா சொல்லுதான், 3-4 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் உங்களுடைய முகத்திலே ஒரு ஒளி இருந்தது, இப்படி அந்த ஒளியை காணாமல் போய்விட்டது, அதனால் வந்தேன்னு சொன்னாங்க. நான் உங்களை கண்டுகொள்ளவில்லைன்னு சொன்னாங்களாம். அந்த ஒளி எங்க காணாம போச்சு? அது அன்னை ஆமினாவின் வயிற்றுக்குள்ளே வந்து விட்டது அல்லாஹ் தஆலா. அப்ப அதன் மூலமாக இந்த நூரே முகமதியாவை கொண்டு வந்திருக்கிறான். அதனால தான் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நூரே முகமதியா என்ற இந்த வைர மாலையை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெட்டியை வைத்து, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெட்டியை வைத்து, அதற்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெட்டியை வைத்து, அதற்குள்ளே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெட்டியை வைத்து, அதன் மூலமாக அந்த முத்துமாலையான நூரே முகமதியாவை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இத்தனை பெட்டிகள் மூலமாகத்தான் நமக்கு இந்த முத்துமாலை கிடைத்திருக்கிறது நாம சொல்லுவோம். ஆனால் இத்தனை பெட்டிகளுமே இந்த முத்து மாலையைக்காகத்தான் இருந்தது. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூரை கொண்டு இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் சொன்னாலும் அதற்கு காரணமாக இந்த நூரே முகமதியாவை கொண்டு வந்திருக்கிறான். இந்த நூரே முகமதியா மூலமாகத்தான் இவ்வளவு காரணம் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கீழாக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. அந்த வகையில தான் நாம் நூரே முகமதியா படைப்பின் துவக்கம் என்ற விஷயங்களை சொல்லி 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 நாம் ஷஃபாத் முகமதியா வரை போறக்கூடிய அந்த காலகட்டத்தில் 10வது கட்டத்தில் நாம இன்று ரசூலே முகமதியா என்ற இந்த நடைமுறை காலத்திலே நாம் மறுமையை பற்றிய சிந்தனைக்கு நாம் என்ன செய்யணும் என்பதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நாம் இந்த இடத்துக்கு வந்துருவோம். கஸாலி இமாம் சொல்லக்கூடிய அந்த 10 virtues of salvation, the 10 virtues of deeds of destruction, இதை இன்ஷாஅல்லாஹ் என்னன்னு பார்க்க நம்ம பார்ப்போம். முதலாவதாக கஸாலி இமாம் சொல்லக்கூடியது இந்த 10 நல்ல குணங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாவது தௌபா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியது. 2வது சபுர், 3வது ஷுக்குர், 4வது ஹவுஃப், அதாவது அல்லாஹ் மேல் பயம். சரி,
முதலாவது தௌபா, இரண்டாவது சபூர். இங்க சபூர் தேவைப்படுது. இரண்டாவது சபூர், மூன்றாவது ஷுக்குர், நான்காவது ஹவுஃப் பயம், ஐந்தாவது நம்பிக்கை, ஆறாவது துறவரம், ஏழாவது நேர்மை, எட்டாவது உண்மை, ஒன்பதாவது இறை நேசம், பத்தாவது பணிவு. இந்த 10 குணங்கள்ல நாம் குறித்து வைத்துக் கொண்டு என்னென்ன குணங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாமே சிந்தித்து பார்த்துக்கணும். முதலாவதாக தௌபா, இரண்டாவது சபூர், மூன்றாவது ஷுக்குர், நான்காவது ஹவுஃப், ஐந்தாவது நம்பிக்கை, ஆறாவது துறவரம், ஏழாவது நேர்மை, எட்டாவது உண்மை, ஒன்பதாவது இறை நேசம், பத்தாவது பணிவு. இந்த 10 குணங்களையும் இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், விர்ச்சுஸ் ஆஃப் சால்வேஷன் என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஆறாவது துறவரம். துறவரம் என்பது நான் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது ஆறாவது கேட்டாங்க. ஏன்னா துறவரம் என்று சொன்னால் உடனே நேரம் எங்கேயாவது போய் தனியா தஸ்பீஹ் உருட்டிட்டு இருக்கிறது துறவரம் அல்ல. அதனால அதை பற்றிய இன்ஷா அல்லாஹ் விளக்கம் கொடுத்துக்கிறோம். அதே சமயம் நம்மை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய 10 விஷயங்களை விட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அந்த 10 விஷயங்கள்ல முதலாவது கஞ்சத்தனம். இது கூடாத குணங்கள், கெட்ட குணங்கள். முதலாவது கஞ்சத்தனம், இரண்டாவது பெருமை, மூன்றாவது தற்புகழ்ச்சி, நான்காவது பணிவு போர் நடிப்பது, ஐந்தாவது கடுமையான வெறுப்பு, ஆறாவது கடுமையான கோபம், ஏழாவது அதிகமான உணவு, எட்டாவது இச்சை, ஒன்பதாவது பேரும் புகழும் அடைய வேண்டும் என்ற ஆசை, பேரும் புகழும் என்ற ஒன்பதாவது அதிகமான காசு பணம், பணத்து மேலே மிதமிஞ்சிய ஆசை, சொத்து சேர்க்கிறதுல காசு பணம் சேர்ப்பதில்லை. பத்தாவது பேரும் புகழும், பதவி பெயர் புகழும் நான் 4 பேர் பாராட்டணும் என்று நினைக்கிறேன். இந்த 10வது பேரு புகழும் மேல ஆசை. இந்த 10ம் அழிவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நான் மீண்டும் அந்த 10 சொல்றேன். முதலாவதாக அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னா கஞ்சத்தனம், இரண்டாவது தற்பெருமை பெருமை, மூன்றாவது தற்புகழ்ச்சி, நான்காவது பணிவு போல் நடிப்பது, ஐந்தாவது வெறுப்பு, ஆறாவது கடுமையான கோபம், ஏழாவது அதிகமான உணவு, எட்டாவது அதிகமான உணவு சொன்னா உப்புரா வச்சுக்கிறாங்க, ஒரு வகை சொல்றாங்க பின்னாடி வரல. அதிகமான உணவு, எட்டாவது அதிகமான இச்சை, ஒன்பதாவது மிதமிஞ்சிய செல்வம், பத்தாவது மிதமிஞ்சிய பேரும் புகழும் கிடைக்கணும், 4 பேர் என்னை பாராட்டணும், புகழ் அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம். இந்த 10ம் கூடாத. நான் ஏன் இதை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், நம் 10ஆம் பாகத்தில் பேசுவதற்கு இந்த 2 விஷயங்களும் பொருத்தமாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 10 விஷயமும் இந்த 10 விஷயம் பற்றியே நாம் தனியாக ஒரு பயானில் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு அது நேரம் அனுமதிக்காது என்ற காரணத்தினால இந்த 10 முக்கியமான விஷயம் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். இந்த துறவரம் என்ற விஷயத்தை நாம் பார்க்கணும். துறவரம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நமக்கு வேண்டும். ஏற்கனவே 16 இருக்கணும், ஆனால் அதில் ஒரு பற்றற்ற தன்மை இருக்கணும். அதன் மேல் நாம் அதிகமாக ஈசி கொண்டு போய்விடக்கூடாது. உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சான்றோர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லா விதத்தையும் உலக விஷயத்தை நேசிங்க, ஆனால் அதை உங்களுடைய கல்வியை கொண்டு வந்து விடாதீர்கள். மிதமிஞ்சமாக கல்வியை வைத்து விடக்கூடாது. சான்றோர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நண்பர்களை வீட்டுக்கு வெளியே வையுங்கள், உங்களுடைய உறவினர்களை உங்கள் வீட்டு ஹாலில் வையுங்கள், உங்களுடைய மக்களை குழந்தைகளை உங்களுடைய மடியிலே, உங்கள் மனைவியை உங்கள் அருகிலே வையுங்கள், உங்களுடைய குழந்தைகளை உங்கள் மடியிலே வையுங்கள், உங்களுடைய காசு பணத்தை உங்களுடைய ஜேப்பில் வையுங்கள், ஆனால் உங்களுடைய கல்வில அல்லாஹ் மட்டும் வையுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு மத்தியில் கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் துறவரம். உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துறவியை போலதான் வாழ்ந்தார்கள் சொல்றாங்க. இப்பவும் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்திருக்க அந்த இன்பங்களை கொண்டு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த இன்பங்களை அவர் முழுமையாக ஈசி கொண்டவர்களாக இருந்ததே கிடையாது. அதனால தான் நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே பறந்து கொண்டு சென்று
போது ஒரு மனிதர் கீழே இருந்து பார்க்குறாங்க. அல்லா தாலா இவர் எவ்வளோ பெரிய அந்த பேரா இதில் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கீழே இறங்கி வந்துட்டாங்க. இது எல்லாமே அழியக்கூடிய நண்பரே. ஆனால் ஒரு நல்ல அடியான் அவன் செய்யக்கூடிய மறுமையை நாடி செய்யக்கூடிய நல்ல அமல் இருக்குதே, அதுதான் என்று நிரந்தரமானது என்று அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ துறவரம் என்பது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விடுவது அல்ல, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது. ஆனால் அதன் மேல் அதிக ஈடுபாடு இல்லாமல் அதிலேயே லயித்து விடாமல் இருப்பது, அதுதான் துறவரமாக இருக்கிறது. அந்த இது நமக்கு நிச்சயமாக இருக்கு. அதே சமயம் வெறுப்பான விஷயங்கள் மிக மோசமானது எதுன்னு சொன்னால் முதலாவதாக சொல்லப்பட்டது இந்த கஞ்சத்தனம் தான். ஏன் கசாலி இமாம் கஞ்சத்தனத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க, அழிவுல கொண்டு போறேன்னு சொன்னால் இப்லீஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் தான். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க இப்லீஸே உனக்கு பிடித்தமான மூமின்கள்லையே உனக்கு பிடித்தமானவங்க யாரு, மூமின்களே உனக்கு வெறுப்பானவங்க யாருன்னு சொல்லும் பொழுது இப்லீஸ் சொல்லலாம் எனக்கு மூமின்களே ரொம்ப பிடித்தமானவர் யாருன்னு சொன்னால் நல்ல வணக்கங்கள் புரியக்கூடிய ஒரு கஞ்சன். எனக்கு மூமின்களே பிடிக்காதவர் யாருன்னு சொன்னால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துடைய விஷயத்தில் அவர் குறை செய்திருப்பாரு, ஆனால் அவர் நல்ல கொடை கொடுப்பவராக இருப்பாரு சொல்றாங்க. அவன் எவ்வளவு இப்லீஸ் சொன்னா காரணம் என்னவென்று சொன்னால் இவன் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் இவனுடைய கஞ்சத்தனம் இவனை நான் வழிகெடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இவனுடைய கஞ்சத்தனம் இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அதே சமயம் இவன் எவ்வளவுதான் இபாதத்துடைய விஷயத்திலே குறைவு ஏற்பட்டிருந்தாலும் கூட இவனுடைய அந்த கொடைத்தன்மையை அல்லாஹ் புரிந்து கொண்டு இவரை சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான். அதனால மூமின்களிலே கஞ்சமாக இருப்பவன் எனக்கு பிடிக்கும், நல்ல தாராளமாக கொடுக்குறானே அவனை எனக்கு பிடிக்கவே செய்யாது என்று இப்லீஸ் சொல்லியிருக்கிறான். ஆகவே அந்த கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவான். அடுத்தது இதில் வரக்கூடிய நம்ம இன்னொன்று சொன்னது இந்த பணிவு மாதிரி நடிக்கிறது. இது ஒரு விளக்கம் தேவைப்படுது. அதாவது நிறைய பேர் நினைக்கிறது பணிவு என்று சொன்னால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு பெருமை அப்படிங்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் இடையில இந்த பணிவு மாதிரி நடிக்கிறது இருக்குது. மாடஸ்டி, பிரைட், மாடஸ்டி ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? ஷோ ஆஃப் மாடஸ்டி. இது எப்பவுமே நான் என்னையே உதாரணமா சொல்றது. என்ன உதாரணம்? ஒரு ஆள் சொல்றாரு, கக்கா மஷால் எல்லாம் பயானம் பண்றீங்களான்னு சொல்றாரு. பதிலா எப்படி பயான் டான் சொன்னா எப்படி குரான் வசனம் அடிச்சலாம் நீ சொன்னு வைங்களேன், நேராக போய் 4 சாத்து தான் கிடைக்க போகுது. அல்லாஹ் காப்பாற்றணும். இது பெருமை, இது ஹராம். அதே சமயம் அவர் சொல்லும்போது இல்லைங்க நான் எங்கெங்க சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, ஏதோ நம்மளா பிடிச்சி சொன்னாங்க. இது பணிவு மாதிரி இருக்கும், பணிவா இது பணிவு மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது ஷோ ஆஃப் மாடஸ்டி. நிறைய பேர் இது இருக்கு. அப்போ மாடஸ்டி பணிவு என்றால் என்ன சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், புகழ் அனைத்து அல்லாஹுக்கு தான், இதுதான் பணிவு. ஏனென்றால் அல்லாஹ் தந்த அந்த ஃபதலை மறுக்கவும் கூடாது. அதே அல்லாஹ் தஆலா அந்த ஃபதலை தந்திருக்கிறான் என்று புகழும் நன்றி அல்லாஹ்க்கு என்று சொல்லிவிடுவது, இதுதான் பணிவுடைய வகையா இருக்கிறது. இந்த பணிவு நமக்கு நிச்சயமாக வேண்டும். சகோதரர்களே, இந்த 10 விளக்குவதற்கு நேரம் அனுமதிக்காது. அது மற்றொரு நாளை செய்திக்கலாம். அவன் நாம் அந்த 10 விஷயங்கள்ல எது நம்முடைய இந்த குணாதிசயம் இருக்கிறது என்பதை பார்த்து அதை நாம் டெவலப் செய்து கொண்டோம் சொன்னா அது மறுமைக்கு உபயோகமா இருக்கும். அல்லது அதே சமயம் இந்த இருக்கக்கூடாத இந்த 10 தீய விஷயங்களை விட்டும் நாம் விலகிக் கொள்ளணும். இந்த 10மே அதற்கு கஜாலி இமாம் அவர்கள் குர்ஆனுடைய அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த குர்ஆன் இல்லாததையோ ஹதீஸ் இல்லாத சொல்ல இல்லை. அதனால எதை எடுத்தால் நான் குர்ஆனை தான் பார்ப்பேன், ஹதீஸை தான் பார்ப்பேன் என்று சொல்பவர் சொல்லட்டும். நமக்கு அந்த அளவு எல்லாரும் பார்க்க முடியாது. இதை அறிந்து கொண்டு இதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாங்க. அல்லது இது கூட முடியாதுங்க, எங்களால் இது கூட எங்கே கவனிக்க முடியும், இது கூட எங்கே முடியும், 1-2 சகோதரர் குறித்து கொண்டார்கள், மற்றவர்கள் வெளியே போகணும், இதோ மறந்து போயிடும். அவங்க தான் என்ன செய்யறது? சகோதரர்களே, இது எல்லாமே ஒரு புறம் இருந்தால் கூட குறைந்தபட்சம் மறுமையை நீங்கள் நாட வேண்டும் சொன்னால், மறுமையை நீங்கள் நல்ல பேரை அடைய வேண்டும் சொன்னால், குறைந்தபட்சம் நீங்கள் இருக்கக்கூடிய கட்டாயமான ஒன்று என்னன்னு சொன்னால் அதுதான் மிக உயர்வானது. ஒரே ஒரு தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரம் என்னன்னு சொன்னால் மனித நேயம். இந்த மனித நேயம் ஒன்று மட்டும் இருந்துன்னு சொன்னால் அந்த எல்லா விதத்திலும் குறை ஏற்பட்டாலும் கூட இது ஒன்று அல்லாஹ்வுடைய அந்த மறுமையில் நம்ம கொண்டு போய் நமக்கு நல்ல நிலைமை கொண்டு வந்து விடும். ஏன்னா ஒவ்வொரு வழிமாருடைய சரித்திரம், முந்தைய சரித்திரம் எதை எடுத்து பார்த்தாலும் நீங்க பாருங்க, அங்கே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தரஜாக்கள் கொடுக்க பொழுது அவருடைய அமலை கொண்டு கொடுப்பான். ஆனால் அவரை சுவனவாசிகளாக பொருந்தி கொண்டது காரணம் என்ன இருக்கும்? அது வழிமார்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண பாமரர்களாக இருந்தாலும் கூட, பெரும் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் காட்டிய அந்த மனித நேயம்தான் அவர் ஈடேற்றத்தை கொடுத்திருக்கோம். அந்த மனித நேயத்தை நாம் கடைபிடிக்கணும். சிறிதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மனித நேயம் என்று நான் சொன்ன
நம்மோட கூட இருக்கக்கூடிய மனிதர்களையும் மற்ற படைப்பினங்களிலும் நாம வைக்கக்கூடிய அந்த நேசம், அந்த பாசம், அவர் செய்யக்கூடிய அந்த உதவி, அதுதான் மனித நேயம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். ஜினாவிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு நாய்க்கு மனிதனுடைய நேயத்தை காமிச்சதுனால அவருக்கு அல்லாஹ் தஆலா புரிஞ்சு கொண்டு சுவனத்தை கொடுத்தான். நம்ம பார்க்கத்தான் செய்யும். ஒரு இறைநேசர் கனவுல வர்ற இன்னொருடைய இறைநேசர் கனவுல அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்னை சுவனவாதியா எப்படி புரிஞ்சு கொண்டான் என்று கேட்டான். அல்லாஹ் என்னுடன் கேட்டான், நான் உண்மை எப்படி சுவனவாதியா புரிஞ்சு கொண்டேன், காரணம் தெரியுமா என்று கேட்கும்போது அந்த இறைநேசர் சொன்னாங்க, யா அல்லாஹ், அதாவது சொன்னார்களாம், யா அல்லாஹ், நான் உன்னையே இப்போ இபாதத் செய்து கொண்டிருந்தேனே, அதனால எனக்கு இது தந்தையார் கேட்கும் இல்லை, அதனால நான் தரல, அதனால உங்களுக்கு நான் தரஜாவை தந்திருக்கிறேன். ஆனால் உண்மை நான் சுவனவாசியாக புரிந்து கொண்டது எப்பொழுது என்று சொன்னால், நீர் பாக்தாத் வீதியிலே கடும் குளிரிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பூனை அங்கே குளிரிலே வாடிக்கொண்டிருந்தது. அந்த பூனையை எடுத்து உன்னுடைய ஆடைக்குள் வைத்து அதற்கு கதகதப்பை உண்டாக்கி அதை ஓட விட்டீர் அல்லவா, அந்த நேயத்துக்காக நான் உண்மை சுவனவாதியாக புரிந்து கொண்டான். இன்னொரு இறைநேசர் ஒரு யூதர் இருந்தாரு, மரணம் அடைகிறாரு. ஆனா அந்த யூதர் சொர்க்கத்தில் இருக்காரு. தன்னுடைய நண்பரான ஒரு இறைநேசரோட கனவுல வர்றாரு. இறைநேசர் கேட்கிறாங்க, நீ யூதர் தானே? அந்த யூதர்கிட்ட கேட்கிறாங்க அந்த இறைநேசர், நீ யூதர் ஆச்சே, நீ எப்படி சொர்க்கத்தில் இருக்கிறா? அப்ப கேட்கும்போது அந்த யூதர் சொல்றாரு, ஒரு முறை ரமலான் மாதத்துல நீங்கள் எல்லோரும் நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப என்னுடைய மகன் வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நான் வந்து அவங்களை அடிய போட்டேன். ஏன்னா முஸ்லீம்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் நோம்புடைய நேரம், பசித்து இருக்கக்கூடிய நேரம், அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் நீ வெளியே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, அது எவ்வளவு தவறானது என்று நான் அவனை கண்டித்தேன். இதை அல்லாஹ் புரிந்து கொண்டு நான் சக்கராத் ஹாலில் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்தாரு, நீ ஷஹாதா சொல்லிவிடு என்று சொன்னார். நான் அப்பொழுது ஷஹாதா சொல்லிவிட்டேன். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா எனக்கு சுவனத்தை தந்தான் என்று சொல்றாங்க. அப்போ ஒரு இணை வைப்பாக இருந்து கூட அவர் அந்த இறை நேசம், அந்த மனித நேயத்தை காமித்ததுனால அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி மனித நேயத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை புரிந்து கொள்கிறான். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கலாம், மூசாவே எனக்கா நீர் என்ன செஞ்சீர்? உடனே அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போனேன் என்று எல்லாம் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், இது எல்லாமே நீர் உமக்காக செய்து கொண்டீர், எனக்காக என்ன செய்தீர்னு கேட்கலாம். அப்ப யா அல்லாஹ், நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் சகோதரன் இருக்க பாருங்க, அவரை நீர் நேசிப்பேராக, அவரை நீர் நேசித்தது தான் நீர் எனக்காக செய்யக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்கள் என்னுடைய திருப்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஹுக்கூகுல் இபாத் என்ற அடிப்படையில் உங்களுடைய சகோதரனை நேசியுங்கள், உங்களுடைய சகோதர படைப்பினங்களை நேசியுங்கள், அதை நேசித்து அந்த மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அதை கொண்டு நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே சகோதரர்களே, நாம் அந்த துனியாவில் வாழும் பொழுது நாம மனித நேயத்தில் நடந்து மற்றவர்களுடைய அன்புக்கு நமக்கு பார்த்து ஆதாரமாகும். ஏன்னா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் போது ஜனாசா போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர் நல்ல மனுஷன் சொல்லும் பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி என்றால் அப்படியே ஆகட்டும்னாங்க. விளக்கம் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா மனிதர்கள் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார்களோ அதை அப்படியே புரிந்து கொள்கிறான். அப்ப நம்மளை கொண்டு 4 பேர் சந்தோஷம் அடையும், நம்மை கொண்டு 4 பேர் புரிஞ்சுக்கணும். ஆஹா, இவர் சீதேவி அல்லவா, இவரவா வருகிறாரு, இவர் இருந்தால் நல்லா இருக்குமே, இவர் இருந்தால் சந்தோஷமா இருக்குமே என்று இருக்கணும். அட பாய் இவனா வர்றான், என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல என்ற அந்த எண்ணத்துக்கு நாம் எந்த காலத்தையும் யாருக்கும் ஆளாகிவிடக்கூடாது. வாழும் காலமெல்லாம் நாம அல்லாஹ்வை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இபாதத் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நம்மை பற்றி இவன் முஸ்லிம் பிடிச்சவன் இல்ல, இவன் ஒரு கோபக்காரன் அல்லவா, இவனோட இருக்க முடியாது, இங்க இடத்தை நரகமாக்கி விடுவானே என்ற அந்த எண்ணங்கள் அவன் வந்து விடாமல் இப்படி சீதையை வந்திருக்கிறார் என்று நம்மை பற்றி நல்ல எண்ணங்கள் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை எல்லா தாலும் நமக்கு தர வேண்டும். ஒரு இறைநேசர் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு தன்னுடைய முரீதுகளோட பள்ளியாசல், அந்த காலத்து பள்ளியாசல் காம்பவுண்ட் சுவர் இருக்காது, தூண்ல எல்லாம் சாஞ்சி பல ஆலிம்கள் உட்கார்ந்து சிகரெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆலிம் கீழே நின்று மற்ற நாங்களோட குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஏதோ தமாஷா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு முரீது சொன்னார், பாருங்க ஷேக், எல்லா ஆலிம்களும் உட்கார்ந்து அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து அந்த துவா ஒதுக்கிட்டு திக்ர் செய்துக்கிட்டு இருக்காங்க, இவரு அந்த மக்களோட ஏதோ சிரிச்சு தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஷேக் சொன்னாங்க, இவர்கள் சுவனவாசிகளா என்பது எனக்கு தெரியாது, நான் இவரை சுவனவாசியா பார்க்கிறேன், ஏன் இவர் மக்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க. இப்ப மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்ப பாருங்க, அந்த நிலை இருக்கு பாருங்க, அது மிக உயர்ந்த நிலை.
வாழும்போதும் சந்தோஷமாக வைக்க விடும். சில பேர் தன்னுடைய மரணத்தில் கூட மக்களை சந்தோஷமாக வைத்து விடுவார்கள். யார மாதிரி? பக்பக் மாதிரி. உங்களுக்கு பக்பக்குடைய கதை தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் பக்பக்குடைய கதையை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அருமையான அல்லாஹ்வின் நடிகார்களே, பக்பக்னு ஒரு ஆள் இருந்தார் இங்க சூரிய நாட்டில். அந்த சூரிய நாட்டில் பக்பக் வந்து ஒரு விதூஷகர். விதூஷகர் தான் நம்ம தெனாலிராமன் பீர்பால்லாம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். இந்த பக்பக் எங்க இருந்தாலும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நகைச்சுவையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசுறதை கொண்டு அந்த நாட்டு ராஜா, அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அவரை கூட ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. ரொம்ப ஜாலியான பெருவழி. இந்த பக்பக் என்ன செஞ்சாரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தரை விருந்துக்கு கூப்பிட்டு. விருந்துக்கு போய் பக்பக் அங்கேயும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நல்ல நகைச்சுவையா விஷயமா பேசிட்டு இருக்காரு. மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த ஒரு செல்வந்தர் அவர் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. தமாஷா பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அந்த நேரா டைனிங் டேபிள்ல சாஞ்சிட்டார். கடைசியில் போய் அந்த செல்வந்தர் பக்கத்தில் போய் பார்த்தா பக்பக் மூத்தா போயிட்டார். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர், தமாஷா பேசிக்கிட்டு இருந்தவர் மூத்தா போயிட்டார். உடனே இந்த செல்வந்தர் பார்த்தாரு, இரவு நேரம், ஆஹா இவர் ராஜாவினாலும் இந்த மக்கள்னாலையும் போற்றப்படுவர், நம்ம வீட்டில் வந்து மூத்தா போயிட்டாரு, நம்ம மாட்டிக்கிறோமே, என்ன செய்யலாம்னு சொல்லி நேராக கணவன் மனைவியும் அவர் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஜனாசா மையத்தை, அங்கே ஒரு வைத்தியர் இருந்தார். அந்த வைத்தியருக்கு ஒரு 10 மாடி ஏறி போய் தான் அவருடைய வீட்டுக்கு போகணும். அந்த 10 மாடி ஏறி போய் அந்த வைத்தியர் வீட்டு வாசல்ல பக்பக்கை வச்சுட்டு கதவை தட்டிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏன்? அந்த வைத்தியர் பாப்பாரு, ஏதோ பக்பக்கு சுகம் இல்லாமல் வந்திருக்கிறாரு, சரி பார்த்தா ஆஹா மூத்தா போயிட்டார், ஹார்ட் அட்டாக்ல நினைச்சிக்கிடுவான்னு சொல்லி இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ அந்த வைத்தியர் என்ன பண்ணார், பாவம் அவர் வயசான மனுஷன், இரவு நேரத்தை கண்ணு ஒழுங்கா தெரியாது அவருக்கு. கதவை திறந்தாரு, திறந்ததோட பக்பகில போய் இடிச்சிட்டார். இடிச்சு பக்பகோட மையத்தை இவரும் சேர்ந்து புரள்றாங்க படியில. புரண்டு கீழே வந்து யாரான்னு வெளிச்சு பார்த்தா பக்பக். இவருக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. இதெல்லாம் வம்பா போச்சு, நம்ம பக்பக் ஏதோ நமக்கு சுகம் இல்லாம காமிக்க வந்திருக்கிறாரு, நம்ம என்ன தெரியாதமா அவர் மேலேயே உருண்டு இவர் மூத்தாக்கி விட்டோமே, இப்ப ராஜா பார்த்தாரு நம்மளை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம் பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்டார். இப்ப கணவன் மனைவி ஒரு திட்டம் போட்டாங்க. சரின்னு பக்பக்கோட ஜனாசாவை எடுத்துக்கிட்டு போய் மாடியில ஒவ்வொரு மாடியா பார்த்தாங்க. இந்த மாடி வீட்டு மாடி ஒவ்வொரு மாடியா அந்த பால்கனியில போகலாம்ல. பார்க்கும்போது ஒரு வீட்டோட சிம்னி இருந்தது. பார்த்தாங்க, எதுக்குடா வம்புன்னு சொல்லி பக்பக்கோட அந்த மையத்தை எடுத்து அந்த சிம்னி வழியா போட்டுட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க. அந்த சிம்னி வழியா பக்பக் கீழே இறங்குறாரு. அந்த வீடு யாருன்னு சொன்னா அந்த சூரிய நாட்டுல இருந்து ஒரு சைனீஸ்காரன் வீடு. இந்த சைனீஸ்காரன் என்ன மூலிகையெல்லாம் வச்சு மறந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஊரை திருட்டு பயம் நிறைய திருடு போய்கிட்டே இருக்கும். இதனாலேயே சைனீஸ் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரமா வியாபாரத்தை மூடிட்டு நேரா போய் நல்லா சைனா குங்ஃபு கராத்தே எல்லாம் கத்திட்டு வந்துட்டார். இப்ப பார்த்தாரு, உள்ள இருக்கிற சிம்னி வழியா யாரோ திருட பார்த்து அரைமுறை இருட்டு, அந்த எலக்ட்ரிசிட்டி கிடையாதுல, நேரா போனாரு. பக்பக் பயத்துக்கு நல்லா குங்ஃபு கராத்தே சண்டை பிடிச்சாரு. சண்டையை பிடிச்சிட்டு கலைச்ச முகத்தை பார்த்தா பக்பக் இருக்காரு. இதனால ரொம்ப போச்சு, பக்பக் நம்ம கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த பக்பக்கோட உடம்பை கொண்டுகிட்டு போய் யாருக்கும் தெரியாம இருட்டில் கொண்டு போய், மக்கள் நைட் நேரத்தில் கொஞ்சம் தான் வருவாங்க, அப்பவே இரவு நேரத்தில் மது விடுதி இருந்துச்சு, அந்த விடுதியில் ஒரு சோகத்தை போய் சாத்திட்டார். சாத்திட்டு இவர் வந்துட்டார். அங்க மது அறிஞ்சிட்டு ஒரு செல்வந்தர் வந்தார். செல்வர் வந்த ஒரு இருட்டில் போதையில நேராக அந்த பக்பக்குடைய ஜனாசா நிற்கிறாரு, நேராக அவர் மேலே இடிச்சிட்டார். அவர் பக்பக் அவர் மேல சாய இவர் நினைச்சுக்கிட்டார், ஆஹா யாரோ வழிப்பறி கொள்ளக்காரன் தான் நம்ம மேல சேர கத்தியை எடுத்து சதக்குன்னு குத்திட்டார். குத்திட்டு பார்த்தா அங்க இருக்கிறது பக்பக். ஆஹா பக்பக்கை கொண்டுட்டமேன்னு இவர் பயந்து போற நேரத்தில் அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்த உடனே நேர பார்த்தாங்க, இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவரை கைது செய்து விட்டார்கள். கைது செய்ததுக்கு பின்னால அடுத்த நாள் கேட்ட கேஸ் நீதிபதி வந்துட்டாங்க, ராஜாலாம் வந்துட்டாங்க. பக்பக் அநியாயமா அந்த செல்வந்தர் கொலை செய்து விட்டார் என்று கோர்ட்டில் வந்துருச்சு. விசாரிக்கிறாங்க, ராஜா அவங்க இருக்கிறாரு, நீதிபதி விசாரிக்கிறாரு. நீதிபதி விசாரிச்ச உடனே கடைசியா முடிவு பண்ணாங்க, அப்ப இந்த செல்வந்தர் தான் குற்றவாளி. செல்வந்தர் சொன்னாரு, நான் தான் கத்தியால குத்துனேன், அதனால பக்பக் மந்தா போயிட்டாருன்னு சொன்ன உடனே மக்கள்லாம் கோவப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆளு பக்பக்கு, அவரை இவர் அநியாயமா கொலை பண்ணிட்டாரு, நம்மளெல்லாம் சந்தோஷமா வைத்திருந்தாரு என்று அவங்க நினைச்சாங்க. சரி இவருக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. மரண தண்டனை தீர்ப்பு சொல்லப்பட்டோன்னே அந்த சைனீஸுக்கு உறுத்திருச்சு. உடனே சைனீஸ் முன் வந்தாரு, இல்ல இல்ல அவரு கொள்ளல, அதற்கு முன்னால சிம்னி வழியா எங்க வீட்டுக்குள்ள வந்தாரு பக்பக்கு, நான் தான் திருடன் நினைச்சு சண்டை பிடிச்சி கொண்டுட்டேன் அப்படின்ட்டு. உடனே மக்களுக்கு என்ன ஆகி போச்சு, முதல்ல ஆச்சரியப்பட்டவர்கள் இப்போ அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்? அவங்களோட கற்பனையில ஏற்கனவே பக்பர் ஏதோ தமாஷ் பண்றதுக்காக இந்த சிம்னி வழியா இறங்கி வந்திருக்கிறாரு. அதுலயும் பாருங்க, முதல்ல அவரு நினைச்சோம், இப்ப இந்த சைனீஸ் வந்துட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு
நகைச்சுவையாக அந்த சீரியஸ்னஸ் போய் தமாஷாவை போயிடுச்சு. சரின்னு சொல்லி உடனே அந்த சைனீஸ் பார்த்தா நம்மளால ஒரு குற்றமற்ற ஒரு தண்டனை அனுபவிக்கிறதா அப்படின்னு சொல்லி சைனீஸ் வந்து சொல்லிட்டா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. உடனே விசாரித்து விட்டு சைனீஸுக்கு மரண தண்டனை அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே டாக்டர் பார்த்தாரு, அநியாயமா நம்மளாம் கொண்டு வந்த சிம்மியில போட்டோம், இந்த சைனீஸ்கார அநியாயமா செத்து போயிடுவான்னு சொல்லி உடனே டாக்டர் வந்தாரு. அவங்க எழுதே இல்லை, சிம்னி வழியா நான் தான் அந்த ஜனாசாவை போட்டேன், அவர் எங்க வீட்டுக்கு வைத்தியத்துக்கு வந்திருந்தாரு, கதவை திறந்தேன், தடிக்க விழுந்துட்டேன், 2 பேருமா உருண்டு போனோம், அதனால அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாரு. உடனே மக்களுக்கு இன்னும் தமாசா போச்சு. கற்பனையில அவர் உருள்றதை பற்றி கற்பனை பண்ணி பார்த்தாங்க. உடனே எல்லாரும் சிரிப்பு வந்துருச்சு. நீதிபதி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்ப சைனீஸ் குற்றவாளி அல்ல, இந்த வைத்தியர் தான் குற்றவாளின்னு சொல்லி வைத்தியரை உண்மையா அவருக்கு சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப வைத்தியருக்கு தான் மரண தண்டனை இந்த அறிவிப்பு செய்றாங்க. அப்போதான் செல்வந்தர் பார்க்கிறாரு, நம்மளால அந்த வைத்தியர் நியாயமும் உயிர் போயிருவன்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொன்னாரு, இல்ல இல்ல எங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு வந்தாரு, அந்த விருந்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் பிடித்த பண்ணி விழுந்துட்டாரு, அதனால இறந்தாரு, அவர் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு சொல்லி அவர் போய் விட்டார். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும் பொழுதுதான் அந்த செல்வந்தரை விட்டு வேலைக்காரி வந்தார். இல்லை எதற்கும் அன்று ஒரு அறிவாளி இருந்த ராஜா இருந்தார். ராஜா கேட்டார், பக்பக் உங்க வீட்டில் என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லும் பொழுது அவர் மீன் சாப்பிட்டார் சொல்லும் பொழுது ராஜா சொன்னார், அவர் தொண்டையை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த தொண்டையில பார்த்தா ஒரு மீன் முள் சிக்கி இருந்தது. அப்பதான் மீன் முள் ராஜா சொன்னார், யாருமே குற்றவாளி அல்ல, பக்பக் அந்த மீன் முள்ளு பாட்டினா இறந்திருக்கிறாரு, அதனால எல்லோரும் குற்றவாளி இல்லை, எல்லோரும் விடுதலை செய்து விடுகின்ற அந்த ராஜா சொன்னாரு, இந்த பக்பக்கு வாழும் காலமெல்லாம் நம்மளை சந்தோஷமா வைத்திருந்தாரு, இப்ப மரணத்திலும் நம்மளை சந்தோஷமா வைத்து விட்டார். அவருடைய மரணம் கூட அது நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு நல்ல நகைச்சுவையை தந்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் மனித நேயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னு சொன்னா ஒவ்வொருவரும் ஆரம்பத்தில் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்தாலும் கூட நான் செய்த தவறுக்கு மற்றொரு அநியாயமாக தண்டனை அனுபவிக்க போகிறார் என்று வந்த உடனே ஒவ்வொருவரும் வாலண்டியராக குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்களே. இந்த மனித நேயம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தான் செய்த குற்றத்தை அடுத்தவர் மேல பழி போடுவது காலமாக இருக்கிறது. ஒரு அலுவலகத்தை பார்த்தேன்னு சொன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் அது தன்னுடைய திறமை என்று சொல்லுவார். அதே சமயம் அங்கே ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் உடனே இருக்கிற மேல பழிய போடுவார். இதான் காலங்காலமாக நிகழ்காலத்தில் நடக்குது. பார்க்கணுமா இல்லையா? தான் செய்த தவறுக்கு அடுத்தவர் தண்டனை அனுபவிக்கக்கூடாது என்ற எண்ணம் வந்த உடனே அதை முன்வந்து ஒத்துக்கொண்டார்களே. இந்த மனித நேயத்தையும் இந்த பக்பகுடைய மரணம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. வாழும் போதும் பக்பகை கொண்டு மனிதர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், இவருடைய மரணத்தை கொண்டும் மனிதர்கள் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். உயர்ந்த வாழ்க்கையை பக்பக் வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த ராஜா சொன்னாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம மூத்தா போனதுக்கு பின்னால நம்மை கொண்டு 4 பேர் நல்ல விதமாக சொல்லணும் என்று இருந்தாலும் வாழும் காலத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும். வாழும் காலத்தில் நம்ம மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம பிறக்கும் பொழுது நாம அழுது கொண்டே பிறந்தோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர் எல்லோருமே சிரித்தார்கள். நாம் மரணிக்கும் பொழுது சுற்றி இருக்க எல்லோரும் அழ வேண்டும், நாம் சிரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அந்த உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருவானாக. இந்த துனியாவிலே வாழும் காலமெல்லாம் நாம் மறுமையுடைய சிந்தனை உடையவர்களாக மறுமையை அடையக்கூடிய அந்த தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.